நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பைசி சிக்கன் ஆம்லேட் அப்படின்ற டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னா, நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் ஒரு 3 பீஸு, அப்புறம் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 150 to 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த போன்லெஸ் சிக்கனை வந்து தண்ணியில் ஒரு உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு அந்த குக் பண்ண சிக்கனை வந்து நான் இப்போ அப்படியே உதிரியாக போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா, பேனில் ஆயில் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடானவுடனே கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறமா அந்த சிக்கனை நம்ம துண்டு துண்டாக வச்சுருந்த சிக்கனை இப்போ நம்ம இதில் போட போகிறோம். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையுமே அந்த ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த சிக்கனை இதில் போட்டு ஃபுல்லாக நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த சிக்கனை நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இது கொஞ்சம் அப்படியே குக்கான அப்புறமா இதை தூக்கி அந்த முட்டை உடச்சி நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சுருந்ததில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து அந்த ஆம்லேட் அந்த எக்கோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததை இப்போ நம்ம அந்த எக் உடச்சி வச்சதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா. இப்போ நம்ம ஆம்லேட் வந்து தவாவில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், தவாவில் ஆயில் போட்டுட்டோம். இப்போ ஆம்லேட்டை ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்லேட்டை ஊற்றியாச்சு. இப்போ அது குக் ஆனவொன்னே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சைடு குக் ஆகிடுச்சு, அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்பைசி சிக்கன் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.